Please subscribe Sadhguru Sai Creations. ஹேர் நல்லா வளரணும், க்ரோத்தாக கருப்பாக இருக்கணும், அடர்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. மீடியாவில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் பீப்புளாக இருக்கட்டும், நம்ம டோட்டலாகவே முடி நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறது இயற்கையான விஷயம். தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஒரு ½ அன் ஹவர் to 1 hour நீங்கள் எப்படியே ஊற வச்சுருங்க. நல்லா காஞ்சிடும். அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ இருக்கக்கூடிய புண்ணு வைரஸ் எல்லாத்தையும் காலி பண்ணி சூப்பராக வேர்க்கால்களுக்கு ஒரு இடத்த விட்டு வச்சுருக்கோம். சூப்பராக இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும் போட்டு எண்ணெயை அடுப்பில் வச்சிடாமல் சூரியன் போட்டு 2-3 நாள் எடுத்து வச்சு ஒரு கிளாஸ் பாட்டில் அடைச்சி வச்சுருங்க. எடுத்து சில பேர் முடியில் மட்டும் போடுவாங்க. ஸ்கேல்பில் போட்டு லைட்டாக ஒரு மசாஜ் உள்ளே போட்டு லைட்டாக அப்படி மசாஜ் பண்ணினாலே போதும். ஸோ இப்போ இந்த எண்ணெய் உள்ளே போகுது பார்த்திங்களா, அழகாக ரீக்ரோத் இருக்கும் சூப்பராக. ஸோ உங்களுக்கு க்ரே ஹேர்லாம் காணாமல் போயிடும், நல்ல முடி இருக்கும். இந்த எண்ணெய் யூஸ் பண்ணும்பொழுது பால் ஹெட்டில் கூட உங்களுக்கு நல்ல முடி வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் உடல் சோர்வு, கண் சோர்வு எதுவுமே இருக்காது. ஸோ டபுள் பர்பஸ். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ஹேர் நல்லா வளரணும், க்ரோத்தாக கருப்பாக இருக்கணும், அடர்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதில் சிம்பிளான விஷயங்கள் எப்படி சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உண்மையிலே நிறைய நம்ம டிப்ஸ் கொடுத்துருந்தாலும் வருங்காலத்தில் பார்த்திங்கன்னா இதுக்கான விஷயம் செய்ய முடியாதவங்களுக்கு நான் ஹேர் ஆயில் ரிசர்ச் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ அது வந்தோன்னே அதை பற்றி வீடியோவும் போடுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா நம்ம நம்மளே செஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் மட்டும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி எல்லாத்துக்கும் தேவையானது ஹேர். இன்றைக்கி மீடியாவில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் பீப்புளாக இருக்கட்டும், நம்ம டோட்டலாகவே முடி நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறது இயற்கையான விஷயம். அதை இன்றைக்கி பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கெமிக்கல் ஷாம்பூஸ், கெமிக்கல் யூஸ் பண்ணுறது, சன்லைட்டு, நம்ம கெமிக்கல் உணவுகள் சாப்பிடும்பொழுது எல்லாமே பார்த்திங்கனாக்கா கருவறுக்கப்படுற மாதிரி ரூட்டு காலி ஆகிடுச்சினால என்னாகும்? ஸோ டோட்டலாக இருக்கக்கூடிய மேலே உள்ள செடிகள் எல்லாமே கருகி போகிறது நியாயம் தானே. ஸோ அதனால தான் இதுலேருந்து எப்படி நம்ம உடம்பை கூலாக வச்சுக்கிறது, எப்படி நம்ம தலைக்கு ஒரு உழுது அவ்வளோ நல்லதாக பண்ணிக்கிறது, எப்படி நம்ம சூப்பராக நம்மளுடைய ஹேரை பராமரிச்சுக்கிறது, அதை வளர்க்குறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு பராமரிக்கிறது ரொம்ப நீங்கள் கவலையே பட தேவையில்லை. மஞ்சள் பழம், நம்ம பொங்கலுக்கெலாம் படைப்பாங்க இல்லையா, நிறைய வெரைட்டி வாழைப்பழம் இருக்குது. அதில் பூவம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் என்ன பண்ணுறீங்க, ஒரு சண்டே ஒரு ½ அன் ஹவர் நல்லா ஜாம் மாரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா பஞ்சாமிர்தம் மாதிரி ஆயிடணும். தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஒரு ½ அன் ஹவர் to 1 hour நீங்கள் எப்படியே ஊற வச்சுருங்க. நல்லா காஞ்சிடும். அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரொம்பலாம் இறுகி பிடிச்சிடாது, ஆனால் கொஞ்சம் டைட்னஸ் இருக்கும். நம்ம எப்படி நம்ம சீயாக்காயெல்லாம் வச்சா பிடிச்சிருக்கோம் அதுமாதிரி இருக்கும். ஸோ நல்லா கழுவி எடுத்துட்டிங்கனாலே போதுமான விஷயம். ஸ்கேல்ப் நம்ம முதல் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய நிலத்தை அழகாக உழுதுதான் நீங்கள் நினச்சிக்கோங்க. அவ்வளோ பாக்டீரியாஸ், அவ்வளோ இருக்கக்கூடிய புண்ணு வைரஸ் எல்லாத்தையும் காலி பண்ணி சூப்பராக வேர்க்கால்களுக்கு ஒரு இடத்த விட்டு வச்சுருக்கோம். சூப்பராக அதாவது உழுது நம்ம நாற்று நடுறதுக்கான ஒரு பக்குவத்தை தான் இந்த பூவம்பழம் அழகாக பண்ணி வைக்கும். சில பேருக்கு எரிச்சல் இருக்கும். அது ஏதாவது ஸ்கேல்பில் பிரச்சனை இருந்தாலோ இல்லை வைரஸ் இருந்தாலோ அதை எடுத்துருக்கும் போது ஒரு எரிச்சல் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கண்டுக்க தேவையில்லை. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வாழைப்பழம், மஞ்சள் வாழைப்பழம், அதுவும் பூவம்பழம் நம்ம சூப்பராக மேலே எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் தயாரிக்கிறதுக்கான ஒரு முறை தான் நம்ம பார்க்க போகிறோம். நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்க, என்னென்ன போடலாம், இது எல்லாமே சூரிய படமாக போடணும். நம்ம அடுப்பில் வச்சு ஹீட் பண்ண வேண்டாம். நல்லா வெயில் காலங்களில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சல்லுன்னு அடிக்குது பார்த்திங்களா ஒரு வெயில், நம்ம சுல்லுன்னு சொல்லுவோம், சில பேர் சல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்கும்போது இந்த எண்ணெயை செஞ்சு வச்சுக்கணும். தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர் எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் நல்ல செக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லா பார்த்திங்கன்னா ஒரு எந்த கண்ணாடி பாட்டிலாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. கண்ணாடி பாட்டில் இல்லாட்டினா நம்ம செஞ்சு வச்சுட்ட பிறகு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ முக்கியமாக என்ன பண்ணுறோம், தேங்காய் எண்ணெய் நல்ல செக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான ஒரு ஹெர்பல் என்னென்னு கேட்டிங்கன்னா கீழாநெல்லி வேர். இந்த கீழாநெல்லி வேர், அந்த இலை, தண்டுப்பூ, அந்த சம்பளமாக எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா அலசி நல்லா ஒரு பஞ்ச் வச்சுக்கோங்க. ஒரு கைப்படி நல்லா அப்படி கையில் கொத்த வச்சுக்கோங்க. அந்த எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி அதை உள்ளே போட்டு வச்சுருங்க. ஸோ வேரோடு உள்ளே இருக்கும் கார்போக அரிசி, நாட்டு மருந்து கடையிலே இருக்கும், கருப்பாக இருக்கும். அந்த அரிசியை ஒரு 1/4 கிலோ, 1 லிட்டருக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ 1/4 கிலோ உள்ளே போட்டுருங்க. ஸோ இப்போ என்ன கார்போக அரிசி உள்ளே போட்டாச்சு, கிளாநெல்லி வேர் போட்டாச்சு. அதேமாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் 2 உள்ளே போட்டுருங்க. தோல் உரித்து உள்ளே போட்டுக்கோங்க. இதுதான் இந்த ஃபங்கல், ஆன்டி ஃபங்கல் இது எல்லாத்தையும் சூப்பராக எடுத்து கொடுக்கும். சின்ன வெங்காயத்தை நசுக்கி உள்ளே போட்டு விட்டுருங்க. ஸோ அடுத்த முக்கியமாக ஆலமர விதை. முடி ஸ்ட்ராங்காக நல்லா வளர்ந்துருது, அந்த அழுத்தமாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா, அதுக்கு பார்த்திங்கன்னா ஆலமர விதை நீங்கள் நாட்டு மந்தியில் கேட்கலாம். ஆலமர விதையை எடுத்து ஒரு சும்மா அது ஒரு 100 கிராம் 150 கிராம் எடுத்து உள்ளே போட்டு வச்சுக்கோங்க 1 லிட்டர் எண்ணெய்க்கு. சரிங்களா? ஸோ இன்னும் நல்லா வேணும்னா தேங்காய் நார் என்ன பண்ணுறீங்க, ஒரு கைப்பிடி எடுத்து உள்ளே போட்டுருங்க. ஸோ இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ். தேங்காய் நார், ஆலமர விதை ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த உறுதிக்காக.
ஸோ தேங்காய் நார் பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும். அந்த இன்க்ரீடியன்ஸ் சூப்பராக இருக்கும். இந்த நாரையும் உள்ளே போட்டுருங்க. தேவைப்பட்டால் இதுக்கு மேலே போட்டிங்கனாக்கா வெட்டி வேர் எடுத்துக்கலாம். வாசத்துக்காக வெட்டி வேர் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி போதுமான விஷயந்தான். ஸோ இதை எடுத்து சூரிய படம் போட்டுடணும். அதுதான் விட்டமின் டி சூப்பராக இறங்கும். இதை மட்டும் இந்த எண்ணெயை எடுத்து போட்டுக்கலாம். சில பேர் தேவைப்பட்டுச்சுன்னா ரோஸ்மேரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரோஸ்மேரி லீஃப் வந்து நாட்டு மந்தையில் கிடைக்குது. அது இன்னும் அழகான வாசமும் கொடுக்கும். அதேமாரி உங்களுக்கு அடர்த்தியை கொடுக்கும், டார்க் ஹேர் கொடுக்கும் ரோஸ்மேரியோட இது. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க போகிறது பார்த்திங்கன்னா ரோஸ்மேரி சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். ஃபார் வெட்டி வேர் வாசத்துக்காக சேர்த்துக்கிறோம். ஸோ இதை மட்டும் நம்ம வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு ஜென்ரலுக்காக எடுத்துக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும் போட்டு எண்ணெயை அடுப்பில் வச்சிடாமல் சூரியன் போட்டு 2-3 நாள் எடுத்து வச்சு ஒரு கிளாஸ் பாட்டில் அடைச்சி வச்சுருங்க. ஸோ ஒன்றும் இல்லைன்னா அலுமினியம் இல்லைன்னா வந்து கிளாஸ் பாட்டில் 2ல் ஏதாவது ஒன்று வச்சிட்டிங்கனாலே போதும். இந்த எண்ணெய் அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது. ஸோ அதனால் நீங்கள் அந்த 1 லிட்டர் எடுத்து அழகாக வீட்டில் உள்ளவங்க எடுத்து சில பேர் முடியில் மட்டும் போடுவாங்க. ஸ்கேல்பில் போட்டு லைட்டாக ஒரு மசாஜ் உள்ளே போட்டு லைட்டாக அப்படி மசாஜ் பண்ணினாலே போதும். ஏற்கனவே நீங்கள் அதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வாழைப்பழம் கண்டிப்பாக செஞ்சுருக்கணும். ஸோ இந்த வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கும், அவ்வளோ அழகாக உள்ளே இருக்கக்கூடிய வைரஸை தூக்கி வச்சுருக்கும். டோட்டலாக அந்த உழுது வச்சுருக்கும். அழகாக கலையை நட்டு வைக்கிற மாதிரி. ஸோ இப்போ இந்த எண்ணெய் உள்ளே போகுது பார்த்திங்களா, அழகாக ரீக்ரோத் இருக்கும் சூப்பராக. ஸோ உங்களுக்கு க்ரே ஹேர்லாம் காணாமல் போயிடும். இளநரை சொல்ல வரேன். இளமையாக இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய இளநரை போயிடும். அதேமாதிரி ரெகுலராக யூஸ் பண்ணும்போது பெரியவங்களுக்கும் கூட பார்த்திங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் வரதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ நல்ல முடி இருக்கும். இந்த எண்ணெய் யூஸ் பண்ணும்பொழுது பால் ஹெட்டில் கூட உங்களுக்கு நல்ல முடி வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய கை கண்டிருக்காங்க, நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபார்முலாவை தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். ஸோ வருங்காலங்களில் இன்னும் நல்ல வீடியோஸ் இதுக்குள்ளே வரும். இந்த ஹேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ இதுவே தி பெஸ்ட்டு. எல்லோரும் சிம்பிளாக என்ன செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப தேடி அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது. அதனால் இதை வாங்கி இதை பயன்படுத்தினாலே போதும். நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும். கண்ணுக்கு குளிர்ச்சி ஸோ தலை நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லா இருக்கும். தலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்திங்கனாக்கா இந்த விஷயங்கள் தான். இதனால் உடல் சோர்வு, கண் சோர்வு எதுவுமே இருக்காது. ஸோ டபுள் பர்பஸ். ஸோ இது எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. அதனால் இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெமெடி. இது ஆண் பெண் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். ஸோ தி பெஸ்ட் ஆயில் அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க. இதை பயன்படுத்தி நல்ல ஒரு முடி வளர்ச்சியை வச்சுக்கிட்டு நம்மளும் அழகாக வெளியில் போயிட்டு நம்ம ஒரு ரிசப்ஷனில் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை வெளியில் மார்க்கெட்டிங்கில் போனாலும் சரி, நான் சொன்னாலே அடிக்கடி இந்த ஹெல்மெட் போடுறதுனால உடம்பு வந்து ஹீட் ஆகி சீக்கிரம் அதே வைரஸில் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, சீக்கிரம் முடி கொட்டிடுன்னு அவங்களாம் எதாவது யூஸ் பண்ணாங்கன்னா முடி கண்டிப்பாக ரீக்ரோத் ஆகி நல்லாவே இருக்கும். நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.